சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரும்பொழுது நிச்சயம் செங்கோட்டையின் தலைமையிலான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் அலுவலகத்தை முற்றுகையிடுவார். எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பார்கள் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். தனக்கு எதிராக செயல்படக்கூடிய செங்கோட்டையன், OPS, சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்தும் பதவிகளில் இருந்தும் நீக்கியுள்ள நிலையில் அதிமுகவில் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறுபவர்கள், வெட்டி பேச்சு பேசுபவர்கள், அவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது என்றும், மேலும் இவர்கள் ஒன்று கூடி டெல்லிக்குத்தான் செல்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை உயர்த்தி பேசியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்தித்து உண்மைத்தன்மைகளை எடுத்து கூறி அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றியடையும், செங்கோட்டையின் தலைமையிலான ஆதரவு அணிகளுக்கு ஆதரவுகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தும் விலகுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பாஜக காலில் விழுவதை விட தொண்டர்களிடம் சமாதானத்தை ஏற்படுத்தினால்தான் அதிமுக வெற்றிக்கு உதவும். அது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை. செங்கோட்டையனையோ OPS-ஐயோ சசிகலாவையோ எதிர்ப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்களை ஒன்றும் எதிர்க்கவில்லை. ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக ஆபத்தான நிலைமையாக எடப்பாடி பழனிசாமியின் தொண்டர்கள் ஏற்படுத்துவார்கள். வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தலைமை அதிமுகவில் இருக்காது, அதிமுகவில் இருந்து எடப்பாடியை விரட்டியடிப்போம் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.